ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இதுவா போச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனல் சூப்பரா போச்சுப்பா. நல்லா இருக்குதுப்பா, சூப்பரா இருக்கு படம். டைலாக்லாம் சூப்பராக இருந்ததுப்பா. பெண்கள் எப்படி முன்னேறணுன்றதை சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் சூப்பராக இருந்தது. டைலாக் எல்லாம் சூப்பர். படம் நல்லா இருக்கு, பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம். அதுவும் அந்த பல்லாங்குழி சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் வந்து பல்லாங்குழி விளையாட மறந்துட்டாங்க. இப்போ அதை பல்லாங்குழி விளையாடுற ஆர்வமும் அதிகமாக இருக்கும், அதில் உள்ள கருத்தும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். வயசானாலும் வந்து பெண் தனிச்சு இருந்தாலும் தைரியமா இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஊட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. பசங்களுக்குலாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. வருங்கால பசங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்லா பார்த்துப்பாங்க. தேங்க்ஸ். ராதிகாம்மா இந்த மாரி ஆக்டிங் பண்ணாங்க நினச்சி கூட பார்க்கல. சூப்பர் ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த அடையாளமே தெரியல. ராதிகாம்மா பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. கருத்தோட நல்ல கருத்துல நிறைய சொல்லியிருக்கேன். படம் நல்லா இருக்கு, சிரிச்சுன்னு இருக்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்தது. நாயா பார்த்த மாதிரியே இருந்தது. நாகம்மாளி அவங்க தான் ஓஜி தாய்க்கு அவங்களுடைய ஃபீல் டச் ஆச்சு இந்த படத்தில். ராதிகா நடிப்பு சூப்பராக இருக்குதுங்க. எந்த ஒரு இது இல்லை, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். இந்த படத்தை பார்த்து ஒரு சிலர் நிறைய பேர் சொத்துக்கெல்லாம் சண்டை கட்ட போடாமல் குடும்பமாக சமாதானமாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு படம். அது ராதிகா மாடு சூப்பர். படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. ராதிகா ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்ததுப்பா. இன்னைக்கு எங்கள் பர்த்டே. ராதிகா மேடமோட படம் வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. எங்களோட வாழ்க்கையில் ஒரு இதுவாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ராதிகா மேடம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா. ராதிகா மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்காண்டி ஏதோ ஒரு கருத்து சொன்ன மாதிரி இருந்தது. நன்றி. லேடிஸ்க்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அதாவது பெண்களுக்கான விழிப்புணர்வாக இது இருக்குது. இந்த படம் நல்லா நடிச்சிருக்காங்க ராதிகா மேடம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. எல்லா ஃபேமிலிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, சொத்து சொகம்லாம் பெருசு இல்லை. மனுஷங்களை மதிக்கணும். எல்லாமே தானாக நம்மளை தேடி வரும். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே நம்மளை தேடி வரும். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ராதிகா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. ராதிகா மேடம் கேரக்டர் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. மற்ற காமெடி நல்ல படம், காமெடியாக இருந்து நல்லா பார்ப்போம். பெண்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள்ஃபுல்லான ஒரு மூவி. நல்லா இருந்தது, சிரிப்பாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. எல்லாமே லேடிஸை பற்றி எல்லாமே போட்டிருந்தாங்க. அது எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்ததுங்க. நடிப்பு நல்லா இருக்கு ராதிகாது. அப்புறம் அவங்களோட லைக் பொண்ணுங்கள்லாம் பார்க்கணும், விமென்ஸ் பார்க்கணுன்றது போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கருத்தாக இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பார்க்கலாம். ராதிகா ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் மூவி மாதிரி ஆயிடுச்சு இது. ஆக்சுவலி இல்லை, இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கு. அண்ட் விமனுக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கு. பேசிக்கலி நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா படம். பெண்கள் பார்க்கக்கூடிய படம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு, வந்து பார்க்கலாம். எல்லா விமன்ஸும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பேபிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். விமன்ஸ் சென்ட்ரிக் தான். விமன்ஸ் வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மெசேஜஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். விமன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட இருக்கும் படத்தில். பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி நிறைய விமன்ஸ் வந்து இதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுப்பாங்க. நல்லாயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ராதிகா அவங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக எல்லா மெசேஜும் கன்வே பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது பெண்களுக்கு நல்ல கருத்தான படம். மொத்தம் சமுதாயத்துக்கு தேவையான கருத்து இந்த படத்தில் இருக்குது.
கமல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி கமல் சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நல்லா காமெடியாகவும் இருக்கும் படம். அரசியல் ரீதியாக எதுவும் படத்தில் இருக்க மாதிரி இல்லைங்க. ஜென்ரலாக தான் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம், வந்து பாருங்கள். ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கும் எல்லாருக்கும். முக்கியமாக சிங்கிள் விமென்ஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம். எல்லோரும் வாங்க. நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கு. அது ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ மூவியில் வந்து ஃபன்னாகவும் இருக்குது, அட் சேம் டைம்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாம் காமெடியாக ஆமாம், காமெடியாக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கலாம். காமெடியாகவும் இருக்குது, அட் சேம் டைம்ஸ் நிறைய மெசேஜும் சொல்லியிருக்காங்க உமனுக்கு எல்லாமே. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி ராதிகாவோட அவங்களோட ஆக்டிங், அவங்க ஆக்டிங் மேக்கப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆஃப்டர் இருக்கு. அப்படியே எதுவும் இல்லை, எதுவும் ஆடெல்லாம் தெரியல. அப்படியே வந்து ஆக்சுவலாக நாங்களாம் மதுரை தான். ஸோ மதுரையில் எப்படி வந்து அந்த பாட்டி பேசுவாங்க, அந்த ஈவன் அந்த பேட் வேர்ட்ஸ் பேசுறது, அந்த வீரமாக பேசுறது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எக்ஸாக்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அப்படியே எங்களுடைய இது பார்க்குற மாதிரி தான், எங்கள் அப்பா அதெல்லாம் பார்க்குற மாதிரி தான். அவங்க ட்ரைலரில் காமிக்கும் போது அவங்க வட்டி வசூல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவாக காமிக்கிறாங்க இல்லையா? அவங்க எப்படி பாசிட்டிவாக இருக்கா கேரக்டர், அவங்களோட கேரக்டர்? இல்லை, அது பிகினிங்கில் வந்து நெகட்டிவாக காமிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் போக போக அது பாசிட்டிவாக தான் இருக்குது. தேங்க்யூ.